இந்த சீரியலோட ப்ரோமோல நம்ம தமிழ்ச்செல்வியோட மாமியார் தமிழ்ச்செல்வி கிட்ட சட்னி அரைக்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த சமயம் தாமரோட அம்மா வந்து ஓ சட்னி அரைக்க போறியா இருன்னு சொல்லிட்டு ஜாரோட பிளேட லூஸ் பண்ணி விட்டுறாங்க. இது தெரியாம தமிழ்ச்செல்வி சட்னி அரைக்க ஜார்க்குள்ள இருக்கிற சட்னி எல்லாம் சிந்தி செதறி வெளியே எல்லாமே தெரிச்சிருது. இதுல கதறி எழுத தமிழ்ச்செல்வியோட சத்தத்தை கேட்டு தமிழ்ச்செல்வியோட மாமியார் பூர்ணி எல்லாருமே வந்து என்னாச்சு தமிழ்னு கேக்குறாங்க. அத்தை நான் சட்னி அரைச்சிக்கிட்டு இருந்தேன், எப்படி அது தெரிச்சு வெளியெல்லாம் வந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வியோட மாமியாரு உன்னை நான் சாதாரண சட்னி தான் அரைக்க சொன்னேன், அதுக்கு இப்படி கிச்சன் ஃபுல்லா சட்னி தெரிச்சு கிச்சனையே நாசம் பண்ணிட்டேன்னு கேக்குறாங்க. உடனே நம்ம தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே வெளியே வந்து அவங்க முகத்துல பட்டிருந்த சட்னி எல்லாம் கழுவிட்டு நம்ம மலர்கிட்ட அழுதுகிட்டே என்ன சாதாரண சட்னி தான் அரைக்க சொன்னாங்க, அது கூட என்னால சரியா செய்ய முடியல. அன்னைக்கு என்னடானா சாம்பார கீழே போட்டுட்டேன், கறி குழம்புல காரம் அதிகமாயிடுச்சு, இன்னைக்கு என்னடானா சட்னி தெரிச்சு கிச்சனே நாசம் ஆயிடுச்சு, என்னால சமையல் கத்துக்க முடியும்ன்ற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் கம்மி ஆயிக்கிட்டே இருக்குது, பேசாம எனக்கு இனிமேல் சமையல் வராது என்ன விட்டுருங்கன்னு பாட்டி கிட்ட போய் கேட்க போறேன்னு சொல்றாங்க. நீங்க எனக்கு கொடுத்த கெடுல நான் தோத்து போயிட்டேன் பாட்டின்னு சொல்ல போறேன். என்ன அவங்க இனி என்ன காலத்துக்கும் உப்பில்லாம தான் சாப்பிடணும்னு சொல்ல போறாங்க. பரவாயில்ல அந்த தண்டனையை கூட நான் ஏத்துக்கிறேன், ஆனா இனி என்னால சமையல் கத்துக்க முடியும்ன்ற நம்பிக்கையே போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட மலரு நீங்க மட்டும் தான் உப்பில்லாம சாப்பிடறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா தமிழ், நீங்க எண்ணில இருந்து உப்பில்லாம சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அன்னில இருந்தே சேது ஐயா கூட சாப்பாட்டுல உப்பில்லாம தான் சாப்பிடுறாருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட தமிழ் ரொம்ப அதிர்ச்சியாகி என்ன என் வீட்டுக்காரரும் எனக்காக உப்பில்லாம சாப்பிடுறாரா, ஐயோ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, இவருக்காகவாச்சு நான் சீக்கிரம் சமையல் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மேல சமையல்ல எவ்வளவு சோதனை வந்தாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் தாண்டி கண்டிப்பா நான் சமையல் கத்துக்கணும்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி வைராகியமா இருக்காங்க. அவங்க வைராகியமா இருந்து ஜெயிக்கிறாங்களா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.